வணக்கம்ல. இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளா வீடியோ போட முடியல. ஏன்னா, என்ன குடமுடியில ஒரு கான்கிரீட்ல போட்டு கொன்னுட்டாங்க. நாங்களும் அப்படியே காலையிலே எந்திரிச்சு ஆழ்வார் திருநகர்ல ஒரு கடையில நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அப்படியே வண்டிய எடுத்துட்டு சைட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்க சைட்டுக்கு போற வழி எப்படி இருக்கும்னா, இந்த படத்துல கள்ளிக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியா மாதிரி தான். ஃபுல்லா செம்மண் பூமி, சரியான ஸ்பீடு. சரியான ஸ்பீட்ல சைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா, சைட்ல மெட்டீரியலே இல்ல. கடைசியில வந்து ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா 3 மணிக்கு தான் மெட்டீரியலே வந்துச்சு. நாங்களும் 3 மணிக்கு உச்சி வெயில்ல தான் வேலையவே ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வேலை கொஞ்சம் சிம்பிள்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த சைட் ஒன்றும் சின்ன சைட்லாம் கிடையாது. சரியான பெருசு. ஒரு ஹாஸ்பிட்டலே 4 ஃப்ளோர் ஏற்றிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரும் நாங்கள் தான் பைப் போட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் நாங்கள் தான் பைப் போட வந்திருக்கிறோம். அப்படி இப்படின்னு ஒரு வழியா ஆள் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு ஆளுக்கு ஒரு ரூமை கொடுத்து பைப் போட வச்சோம். ஆனாலும் எங்களால் 5 மணி வரைக்கும் சர்க்யூட் போட முடியல. சர்க்யூட் தான் இங்கே இருக்கிறதுலே லேட் ஆகும். ஏன்னா 10 பைப்பு சர்க்யூட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். நாங்களும் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு 8 மணிக்குள்ளே முடிக்கிறலாம்னு நினச்சி 11 மணி ஆக்கிட்டோம். எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட விஷயம் பண்ணணும். இந்த ஒரு பாடியை கொண்டாச்சு. அப்படியே நாங்களும் வண்டியை எடுத்துட்டு டக்குன்னு சைட்ல இருந்து கிளம்பணுன்ட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா ரொம்ப டக்குன்னு கிளம்பிட்டோம். ஏன்னா நைட் ரொம்ப டைம் ஆனதுனால போகிற இடம்லாம் ரொம்ப காடு மாதிரி இருக்கும். அம்பிட்டு பேரும் சின்ன பிள்ளை பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் வர வழியில் நம்ம சரவணா செல்வரத்னம் ஐயாவோட வீடை பார்த்தோம். அவர் வீட்டில் இப்போ தான் அவரோட புது படத்துக்கு பூஜைலாம் போட்டு சாப்பாடுலாம் நடந்துட்டு இருந்தது. அப்படியே நாங்களும் அந்த வீட்டை ரசிச்சுட்டு நாங்களும் குடுகுடுன்னு ஆஃபீஸ்க்கு வந்து தூங்கியாச்சு. இன்னைய நாள் இதோட முடிவடைகிறது. நீங்களும் கடினமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள்.